பாரத மாதாவை எங்களுடைய மாதாவாக ஏற்றுக்கொள்வதில் எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை, ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் பாரத மாதாவை பாஜகவின் மாதாவாக ஏற்க சொல்லுகிற போது எங்களுக்கு பழனி பாபாவாக மாறுவதை தவிர வேறு வழி இல்லை. அவருடைய வீடியோஸ்லாம் இப்பதான் கொஞ்ச நாளா நான் கேட்டுக்கொண்டிருக்கேன். மிரண்டு போனேனா, எப்படிப்பா இந்தியா முழுவதும் எல்லா சிறைகளுக்கும் போயிட்டு வந்த ஒரே மனிதர், சட்டம் தெரிந்த மனிதர், அத்தனை லாவகமாக அப்பா அவர் அந்த கேஸ் ரெக்கார்டோட தான், அந்த சார்ஜ் ஷீட்டோட தான் உட்கார்ந்து எல்லா மேடையிலும் பேசுறாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கடுமையான சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். மக்களிடத்தில் இதை பற்றி யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. பேசுனா உடனடியாக வெளியில் வர முடியாத சிறை தண்டனைகள் அறிவிக்கிறாங்க. பழனி பாபா அதிக செலவு பண்ணி ஒரு பெரிய மேடை போடுறாரு. மேடை போட்டுட்டு எல்லாருக்கும் அறிவிப்பு செஞ்சாரு, ஒரு பய கூட்டத்துக்கு வரக்கூடாது, யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு 40 மாட்டை கொண்டு வந்து மேடையில கட்டிட்டு என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசி பதிவு பண்ணி எல்லாருக்கும் அனுப்பிட்டார். கடுமையாக முன்னாடி வந்து நிக்கிறாங்க. உன்னை பேசக்கூடாதுன்னு சொன்னோம்ல, உனது சட்டத்தை பத்தி கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்னோம்ல, மக்களிடத்துல சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம்ல, வெளியே வர முடியாத சிறைன்னு சொன்னோம்ல, கைது பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏப்பா இருப்பா, நீ என்ன சொன்ன? மக்களிடத்தில் தானே பேசக்கூடாது என்று சொன்னீர்கள். நான் 40 மாட்டிடம் தானே பேசி இருக்கிறேன், எப்படி கைது செய்வீர்கள்? என்ன இப்ப அப்படியான மனிதர்கள் இல்லாம போயிட்டாங்க. இவர்களை சமாளிப்பதற்கு, இவர்களுக்கு இதை போலவே அவர்கள் வழியிலேயே நின்று பேசுவதற்கு இப்படியான மனிதர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். சுயமரியாதை அற்றவர்கள், அடிமை கூட்டம் என்று நம்மை பார்த்து அவர்கள் பேசுவது நமக்கு சிரிப்பா வருது.